நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர வித்யாராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரே நமக. இதனுடைய 826வது வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, சோட்டானிக்கரை பகவதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகவதி கேரளாவில் பரசுராமர் பிரதிஷ்டையிலேருந்து ஆரம்பித்த ஆயிரக்கணக்கில் பகவதி அம்மன் கோவில் இருக்கு. ஏன்னா ஐ ஹவ் சர்ச் மெனி டெம்பிள்ஸ் ஃபார் 25 years, whether you believe it or not, டு ஃபைண்ட் மை குலதெய்வம். எனக்கு கனவுல வந்துடும், பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். எந்த ஊரும் தெரியாது எனக்கு. எங்கள் அப்பா அம்மா சொல்லி தரல. எங்கேயுமே ட்ரேசபிலிட்டி இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு 25 வருஷம் தேடுறதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அதை. இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மீன் குளத்திக்காவை பற்றி சொல்லி ராஜலட்சுமி சிவசங்கரன் சொல்லிட்டு பேசியிருந்தேன், விளக்கு கடை ஓனர். அவள் வந்து ஒரு இது விற்கிறது காமிக்கிறான். மீன் குளத்து பகவதி ஒரு காலை மடக்கி வைக்கிறான். அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக மூலஸ்தான விக்கிரகம் வந்து நிற்கிற மாதிரி பல்லசேனான்ற இடத்துல இருக்குது. பாலக்காடு பக்கத்தில் அதெல்லாம். ஸோ அங்கே நான் என்னோடய மனைவி ரொம்ப மடிச்சு அட்டாச்சு வித் மீன் குளத்து பகவதி. அது எங்கள் குலதெய்வம் கிடையாது. பல்லசேனாவில் இருக்கிறது குலதெய்வம் இல்லை. எங்களுக்கு வந்து வடக்கஞ்சேரின்ற இடத்துல பள்ளியலுக்காக பகவதி தான் குலதெய்வம். 6 அடி உயரம், தாரூரில் இருக்கும். 8 கையோடு அம்பாள் உட்காந்துட்டுருப்போம். இங்கே வந்து மீன் குளத்திக்காவில் வந்து இருக்கிறது அம்பாள் வந்து மீனாட்சி ஸ்வரூபம் இருக்குது. அதாவது மதுரையை சேர்ந்து வந்து ஒரு கல் எடுத்துன்னு போகிறா, ஒரு கொடையை எடுத்துன்னு போகிறா. அப்படியே when they are going to that place, கேரளாவில் வியாபாரம் மித்த போய் அங்கே இந்த கொடையை வச்சுட்டு குளக்கரையில் சிரம பரிகாரம் பண்ணிட்டு வரும்போது அது கொடையை எடுக்க வரல, இந்த கல்லும் எடுக்க வரல. ஸோ அப்புறமா வந்து அம்பாளுடைய வாக்குனால் அங்கேயே ஸ்தாபிதம் பண்ணுறான்னு சொல்கிறப்படுறது. ஆக்சுவலாக பல்லசேனா போனால் பெரிய திருக்குளம் இருக்குங்க. நான் ஐ எம் நாட் கோயிங் டு டாக் ஆஃப் மீன் குளத்து பகவதி. ஹேவிங் சா தட் வீடியோ ஐ தாட் ஐ கேன் கிளாரிஃபை. அங்கே இருக்கிற அம்பாள் வந்து எனக்கு பக்கத்தில் கிட்டேயே ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துருக்கேன். அம்பாள் நிற்கிற ரூபத்தான் இருக்குது. அதாவது மேல் கையில் சங்கு சக்கரம் வச்சுருக்கேன், முன்கையில் ஒரு கோலாட்டம் இருக்கும், இந்த கையில் வந்து அபயம் காமிக்கிற மாதிரி இருக்கும் இடது கையில். இதுதான் வந்து மீன் குளத்தி பகவதியோட ஸ்வரூபம். கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், எனக்கு வந்து சோட்டானிக்கரைனா ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கிற இடம் அது. நான் 3-4 தடவை போயிருக்கேன் அந்த இடத்துக்கு, சோட்டானிக்கரைக்கு. எங்கள் அம்மாலாம் இருக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ நான், மனைவி, எங்கள் அம்மா, அப்போ குழந்தையெல்லாம் பிறக்கலை. அப்போ போயிருக்கோம். மேல்காவு கீழ்காவு இருக்குது. மேல்காவில் ஒரு பகவதி அம்மன் இருக்கா. கீழ்காவு கீழே வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த பகவதியை முதல்ல பார்த்துடலாம். சோட்டானிக்கரை பகவதின்றது அதோட ஸ்வரூபம் அப்படிதான். சங்கு சக்கரம், மரம், அபயம், இதுதான் வந்து. அங்கே வந்து காலெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் மோஸ்ட்லி அதை இடுப்பு கீழே வந்து அவ்வளோவா காமிச்சிருக்க மாட்டேன். விக்கிரகம்லாம் ஆர்டர் பண்ணால் கூட அப்படியே இந்த நம்ம எப்படி பெரியபாளையத்தம்மன் எப்படி இருக்கோ, பெரியபாளையத்தம்மன் வந்து முன்னாடி சுயம்பு, பின்னாடி இருக்க அம்மனுக்கு வந்து இடுப்பு கீழே ரொம்ப இருக்காது, பூமியில் புதையண்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் மீன் குளத்திக்காவு எப்படிமா இருக்குன்னா நிற்கிற போஸ்டர் தான் இருக்குது. உட்கார்ந்த போஸ்டரில் காமிச்ச மாதிரி சிலையை பண்ணி வச்சுருக்கா கையில். அது அந்த சிற்பி எப்படி பண்ணான்னு தெரியல, அவன் சொன்னவா எப்படி சொன்னான்னு தெரியல. ஆனால் ரூபம் பார்த்தா மீன் குளத்திக்காவு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. மூலஸ்தான விக்கிரகம் நிற்கிறது. 4 கையெல்லாம் கரெக்டு. 4 கைகள், மேல் கையில் சங்கு சக்கரம், முன் கையில் ஒரு கோலாட்டம் இருக்குது, அபயம் காமிக்கிறான். மீனாட்சியோட ஸ்வரூபம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இருக்கிற பகவதி கோவிலில் ரொம்ப ப்ளசண்ட்டான இடம் அது மீன் குளத்தி பகவதின்றது. என்னோடய மனைவி ஆஃபீஸ் போயிருக்கும்போது ஒரு தடவை வில்லிவாக்கம் போயிருந்தாவோ. மீன் குளத்தி போயிருக்கும்போது அந்த வில்லிவாக்கத்தில் அந்த சின்ன அது ஒரு ஷாப்பு, அதாவது பூ அங்கே அவளுக்கு பெருமாள் பக்தி ஜாஸ்தி. தாமோதர பெருமாள் கோவில் போகிற இந்த கடையில் மாட்டியிருக்கான் போல. இது என்ன மீன் குளத்திக்காக இருக்கான். ஸோ அவன் அந்த ஃபோட்டோ கொடுத்து அனுப்பிச்சிருந்தான். அது ரொம்ப ஆளை வச்சுருந்தாவோ. அப்புறம் நாங்கள் இதுக்கெல்லாம் பள்ளியற்காவு பகவதியெல்லாம் போகும்போது அதுவும் போயிட்டு இருந்தோம். அப்போ நிறையா பகவதி கோவில் விசிட் பண்ணோம். அப்போ மீன் குளத்திக்காவு இந்த பல்லசேனா பண்ணும்போது அந்த இதில் போய் இந்த குளத்தில் இறங்கி தனியாக வந்து ரூம் ஆட்ருக்கு படிக்கட்டு வழியாக இறங்கி அந்த தண்ணியெல்லாம் புரோஷிச்சு இந்த குளக்கரையிலே உட்காந்துருந்தா ரொம்ப நேரம். அப்போ திருப்பி உள்ள வந்து பிரதர்ஷனம் வந்து அம்பாவை தரிசிக்கும் போது கிட்ட பார்த்தோம்.
அப்புறமா ஒரு தடவை செகண்ட் டைம் போய் பார்த்துருக்கோம். இப்போ கம்மிங் டு சோட்டானிக்கர பகவதி சொல்லும்போது, எங்கள் அம்மா இருக்கும்போது போனது. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 35 மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் தடவை போயிருக்கோம் அப்போது. அப்போ வந்து சாயந்தர வேலை. அப்போ மேல்காவு கீழ்காவு. இந்த மேல்காவில் இருக்க கோவிலில் வந்து அங்கெல்லாம் வந்து கல் தான் அங்கெல்லாம். ருத்ராட்ச சிலை சொல்கிறா. ருத்ராட்சன்னா இந்த கரடு முரடாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நல்ல என்ன சொல்கிறது, ரொம்ப பாலிஷ்டு ஸ்டோன் கிடையாது. அதே மேலே கவசத்தை சாத்திடுறாங்க. கீழக்காவில் வந்து பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஆணியெல்லாம் அடிக்கிறா. இந்த பேய் பிடிச்ச வாழெல்லாம் வந்து அங்கே கீழெல்லாம் ஆடும். இந்த குருதி பூஜையெல்லாம் உண்டு. குருதி பூஜை முன்னாடி இப்போ தினமே பண்ணுறா. அந்த காலத்தில் வெள்ளி செவ்வாய் பணிந்த அந்த குங்குமத்தை கரைசலுக்கு அப்படி பாரி பாரி இறப்பாளாம். ஸோ இந்த சோட்டானிக்கர பகவதி எப்படி உண்டாச்சு அது பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ அம்பாளை பார்த்தாச்சு. இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் அங்கே இருக்கிறது. அவளுக்கு வெவ்வேறு மீனிகள் காமிச்சிருக்கா. அங்கே கேரளாலெலாம் மோஸ்ட்லி இந்த கச்சையே கட்டியிருக்க மாட்டா. அம்பாளுக்கெல்லாம் கச்சை இருக்காது. திறந்த மாறாக தான் இருக்கும் அங்கே. இந்த கீழ்காவு மேல்காவு சொல்லும்போது இந்த கீழ்காவில் இருக்கிற இந்த பகவதி பேர் கீழே போட்டிருக்கா பாருங்க. அவள் தான் வாழலாம் நடக்கிறா. இந்த பிசாசி பேய்களெல்லாம். மேல்காவில் இருக்குது சாந்தி ஸ்வரூபி. இது ஒன்று பாருங்கள். சங்கு சக்கரம் வரம் அபயம் காமிக்கிறா, வரம் கொடுக்குறா. இது அந்த கோவில். இந்த மரத்தில் தான் அந்த ஆணியெல்லாம் அடித்து இந்த மயிரெல்லாம் இந்த பேய் பிடிச்சவங்களோட மயிரெல்லாம் சுற்றி வச்சுருக்கோம். அதில் ஒரு ஒரு அமானுஷ்யமான இடம் அது. அந்த இடம் கிழக்காவில். சரி, மேல்காவு அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். சோட்டானிக்கரை பகவதி இது மூலஸ்தான விக்கிரகமே பாருங்க. இந்த ரியல் மூலஸ்தான விக்கிரகம். ஸோ சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள சோட்டானிக்கரையில் 2000 ஆண்டுகள் பழமையான பகவதி அம்மன் கோவில் உள்ளது. கேரளாவின் பகவதி வழிபாடு நடைபெறும் கோவிலுக்கு முக்கிய பங்கு உள்ளது. பெண்களை சபரிமலை என்றும் சிறப்பும் சோட்டானிக்கரை பகவதிக்கு அம்மனுக்கு உண்டு. இந்த அம்மனை வழிபட்டால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் தீர்க்க ஆயுளும் கிடைக்கும் என்று பக்தர்களின் நம்பிக்கை. பில்லி சூனியம் ஏவல் இவற்றால் போன்றவற்றில் பிறந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டு பயன் பெறுகிறார்கள். ருத்ராட்ச சிலை 3.5 அடி உயரம் கொண்ட இந்த சிலை ருத்ராட்சத்தால் செய்யப்படும். ருத்ராட்சத்தில் அந்த கல், இப்போ சாலக்கிராம கல், சாலக்கிராம அந்த 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 ஸ்டோனுடைய ஏஜுக்காக சொல்கிறது. இங்கு அதிகாலை நிர்மாலிய தரிசனம் முடிந்ததும் தங்க அங்கி அணிவிக்கப்படுகிறது. கேரளாவில் பகவதி வழிபாடு நடைபெறும் கோவில்களில் இந்த கோவிலுக்கு முக்கிய பங்கு உண்டு. பெண்களின் சபரிமலை என்று இந்த இடம் வந்து அழைக்கப்படுகிறது. 3 ரூபங்களில் அம்பாள். இந்த கோவிலில் மிகவும் சிறப்பு அம்சமாக ஒரே நாளில் 3 வித ரூபங்களில் பகவதி அம்மன் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். காலையில் அறிவாற்றலை வளர்க்கும் அன்னை சரஸ்வதி ரூபத்தில் வெண்ணிற ஆடையிலும், நண்பகலில் சௌபாகியம் மேலும் அன்னை மகாலட்சுமி ரூபத்திலும், ஆழ்ந்த சிவப்பு வண்ண உடையிலும், மாலையில் வீரத்தை வளர்க்கும் அன்னை துர்க்கியாக கரும் நீல வண்ண உடையிலும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அருள் பாலிக்கிறார். சோட்டானிக்கரை முன்பு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. பசு வடிவில் வந்த அம்பாள் இங்கு ஆதிவாசிகள் அதிக அளவு ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கார். கண்ணப்பன் என்பவர் பசுக்களை கொன்று அதன் இறைச்சியை உண்பவராக இருந்தார். ஒரு நாள் அவரது மகள் தந்தையால் கொல்லப்பட இருந்த பசுமாட்டை காப்பாற்றினாள். மகள் மீது அதிக பாசம் கொண்ட கண்ணப்பன் அன்று முதல் தானும் பசுவை வதைப்பதில் உறுதி கொண்டார். சத்தியம் பண்ணுகிறார் அவர். ஆனாலும் அவர் முன்பு செய்த பாவம் காரணமாக அவரது அன்பு மகள் உயிர் துறக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் மனவேதனையுடன் காணப்பட்ட கண்ணப்பன் கனவில் அவரது மகளால் காப்பாற்றப்பட்ட பசு தோன்றியது. தான் பசு வடிவில் வந்த தேவி என்றும், கண்ணப்பனின் தொழுவத்தில் மாட்டுத் தொழுவத்தில் தான் சிலையாக இருப்பதாகவும்
அருகில் மகாவிஷ்ணு சிலையும் இருக்கும் என்று கூறி மறைந்து விட்டாள். மறுநாள் தொழுவத்துக்கு சென்று பார்த்த கண்ணப்பன் அங்கு தேவி சிலையும் மகாவிஷ்ணு சிலையும் இருப்பதை பார்த்து அதை இயற்கை கோவிலாக்கி வழிபட செய்ய தொடங்கினார். அந்த கோவில் புதர்களிலிருந்து காடாக மாறியது. இந்த காலங்கள் மாறுறது அப்படியே. அவன் கண்ணப்பன் பீரியடெல்லாம் முடிஞ்சது. இந்த நிலையில் ஒரு பெண் புல் வெட்டும் போது அவளது அறிவால் பட்டு விக்கிரகத்தில் இருந்து ரத்தம் வந்தது. இதை பற்றி அங்குள்ள பெரிய நம்பூதிரிக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் தேவப்பிரசனம் பார்த்து தேவியின் பெருமையை உணர்ந்து மீண்டும் வழிபாடு நடைபெற ஏற்பாடு செய்தார். அந்த தேவியே சோட்டானிக்கரை பகவதி என்று அழைக்கப்படுகிறது. 12,000 புஷ்பாஞ்சலி. இந்த மண்டபத்தில் உள்ள கொடிமரம் அருகே என்று பார்த்தால் மூலஸ்தானத்தில் உள்ள தேவி பகவதியை கண்குளிர தரிசிக்கலாம். குழந்தைகளை முதலாக பள்ளி சேர்ப்பவர்கள் பிரகாரத்தின் வடக்கு பக்கம் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் விசேஷ பூஜையை செய்து வழிபாடு நடத்துகின்றனர். 12,000 புஷ்பாஞ்சலி செய்வதும் அம்மனுக்கு சிவப்பு நிற பட்டுப்புடவை காணிக்கையாக கொடுப்பதும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பண்டைய காலத்தில் இங்கு உயிர் பலி கொடுக்கப்பட்டாலும் தற்பொழுது கைவிடப்பட்டு சைவ வழிபாடே நடைபெறுகிறது. பில்லி, சூரியம், ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் இங்கு வந்து நலம் பெற்று செல்கிறார்கள். பக்தர்கள் மனம் சார்ந்த கோளாறுகள் கொண்ட தங்கள் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினரை அழைத்து வந்து அன்னையை வழிபட்டு பூரண குணம் ஆன பிறகு போறார். சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற பூஜைகளில் இந்த குருதி பூஜை. இந்த கோவிலின் கீழக்காவில் நடைபெறும் குருதி பூஜையில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அம்மனை அருள்பட்டு செல்கிறார்கள். வெள்ளிக்கிழமைகள் மட்டுமே குருதி பூஜை நடைபெற்று வந்தது. இப்பொழுது இந்த பூஜை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் இந்த கோவிலில் நடைபெறும் சோட்டானிக்கரை மகம் என்று திருவிழா மாசி மகத்தில் நடைபெறுகிறது. அப்போ ஏராளமான பக்தர்களுக்கு திரண்டு வந்து அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். திருமணமான பெண்களுக்கு தீர்க்க ஆயுளும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதும் மாசி மக வழிபாட்டில் ஐதீகமாக இருக்கிறது. இங்கு தேவியின் வலது பக்கம் மகாவிஷ்ணு இருப்பதால் அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா என்ற பக்தர்கள் போற்றி வணங்குகின்றனர். அமைவிடம் கேரளமான எர்ணாகுளத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த எர்ணாகுளம் போயிட்டு வந்தோம் அவங்க அந்த பீரியடில். ஸோ இதை சொல்லும்போது பரணிதரன்ற இதுக்கு போயிட்டு இருந்தா. பரணிதரனும் கார்த்திக் குமார் 2 சிஷ்யரும் இங்கே முகாம்பிகாவுக்கு. அப்போ முகாம்பிகாலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அமிச்சாவா எனக்கு பரணிதரம் சார். அந்த ஃபோட்டோவில் இந்த 3 அம்பாள், அந்த சரஸ்வதி, லக்ஷ்மி அண்ட் இது என்ன காளி, இவா 3 பேருமே வந்து இருக்கிற மாதிரி ஒரு படம் இருந்தது. இப்போ எடுத்தது டவுன்லோட் ஃபெயில்டுன்னு வந்துட்டு. ரொம்ப அழகான படம் அது. நான் பாச்சுடைய சேவ் பண்ணிக்கல அது நான். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அது ஒரு படத்தில் கீழே சரஸ்வதி, லக்ஷ்மி, மேலே வந்து நாக்கு தொங்க போட்டுனா மாதிரி காளி, இந்த 3 போச்சர் இருக்காம இருந்தது. ஸோ இதை சொல்லி இந்த சோட்டானிக்கரை பகவதி மிக ரொம்ப பிரசித்தமானது. 2000 வருஷம் ஓல்டு டெம்பிள், பகவதி டெம்பிள். கேரளாவில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனி மவுஸ் இருக்குது. ஸோ இதை சொல்லி கட்டாயம் கேரளாவில் முடிஞ்ச வரைக்கும் அந்த கொடுங்குளூர் பகவதியெல்லாம் கூட பார்க்க போகிறோம் பின்னாடி நம்ம பகவதி கோவிலில். இன்றைக்கி சோட்டானிக்கரை பார்த்தாச்சு. ஸோ இதோட இந்த பதிவை நிறைவு செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.